ஹலோ, ஹாய். இது பார்த்தீங்கன்னா, வடகத்துக்காக தான் காய வச்சிருந்து ஆஞ்சி கொஞ்சம் காய வச்சுட்டு, அந்த முழு வெங்காயமா இருக்கிறதும் ஒரு பக்கம் வச்சுருந்தோம். அந்த காத்தோட்டத்தில ஆறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, நமக்கு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் கம்மியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கடுகு, அந்த பாதி உளுந்து, கல்லுப்பு, வெந்தயம், பூண்டு எல்லாமே வந்து காய வச்சிருந்தோம். ஏன்னா, இது எல்லாமே நம்ம சேர்க்க வேண்டிய பொருள். அன்றைக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போன வீடியோலவே சொல்லியிருப்பேன். ஆனா வெள்ளை வெங்காயத்தில வடகம் போட்டோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வெள்ளையாவும் இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா நீர் சத்துன்றதால. நம்ம அந்த கலர் அந்த பிங்க் கலர் ஆனியனை விட இந்த ஒயிட் கலர் ஆனியன் சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அந்த டோஃபுன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லாமே அந்த மசாலா போட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டு, தவா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, சிக்கன் பாஸ்தா தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. இது பார்த்தீங்கன்னா, நார்மல் மிளகாவும், காஷ்மீர் மிளகாவும் மிக்ஸியில போட்டு தக்காளியோட பேஸ்ட் பண்ணி வச்சு எடுத்து பாஸ்தால சேர்க்கும்போது நமக்கு அந்த கலரும் கிடைக்கும். நம்ம அந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வாங்குவோம் பாருங்க, அத அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாரி காஷ்மீர் மிளகாய் வாங்கி, அதே மாரி இது பொடியும் பண்ணி வச்சு நம்ம அது காரத்துக்கு லைட்டா சேர்க்கும்போது நமக்கு காரம் கம்மியா இருக்கும், கலரும் வரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் பாஸ்தா அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த டோஃபு அந்த தவா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல, அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, ஊத்தாப்பம் மாரி கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அதையும் லைட்டா தூவி விட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.